நெதர்லாண்ட்ஸில் வில்லேஜ் எல்லாம் இருக்குமா? கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. ஏன்னு கேட்குறீங்களா? சின்ன வயசில் வில்லேஜ்னால் அது நம்ம ஊரில் தான் இருக்கும், நம்ம கண்ட்ரியில் தான் இருக்கும். அதெல்லாம் இன்னொரு கண்ட்ரியில் இருக்காது அப்படின்னு நினச்சவன் நான். கேட்கவே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ மக்கா இருந்திருக்கேன் நான். அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசில் இந்த டிவியெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த டிவியில் வரவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். எத்தனை பேர் இப்படி நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் ஒரு காலங்க. சரி வாங்க இப்போ வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரிங்க, பேசிகிட்டே இருந்ததில் கேட்க மறந்துட்டேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு வில்லேஜ் பிடிக்கும்? வில்லேஜ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸில் மறக்காமல் வில்லேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வில்லேஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இவங்க நிறைய என்ன விளைச்சல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்னு, கேரட்டு, கீரை இந்த மாதிரி தான் இவங்க நிறைய விளைச்சல் பண்ணுவாங்க. என்னடா காலியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நிலம்லாம். ஏன்னா இப்போ இது வின்டர் டைம் அப்படின்றதுனால இவங்க எதுவும் இப்போது விளைச்சல் பண்ணலை. சம்மரில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாம் இருக்கும். சம்மரில் இதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய விதைச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ஓரமாகவே இருக்குங்க. நம்மளுக்கு கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்கும். பட் ஆனால் யாருமே அதை டச் கூட பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னா கூட அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரோடெல்லாம் பாருங்கள், சிட்டி சைடு, டவுன் சைடு, நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் எங்கே போனாலும் ரோடு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இது வில்லேஜ் தானே, இங்கே எப்படின்னா இருக்கட்டும், அப்படியெல்லாம் இங்கே இருக்காது. அப்புறம் இங்கே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க. ஆளுங்களை வச்சு நம்ம ஊரில் எப்படி அறுவடைலாம் செய்வாங்க அந்த மாதிரியெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க. அதுக்கு தேவையான மிஷின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே போரெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லா நம்ம ஊர் மாதிரி வீட்டுக்கு வீடு போரெல்லாம் இங்கே இருக்காது. அதே மாதிரி அவங்கவுங்க நிலத்துல கிணறும் இவங்க வச்சுருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாய்க்கால் மாதிரி இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மாட்டு பண்ணை. ஆக்சுவலாக இந்த மாடுங்கள்லாம் வெளியே இருக்கும். இன்றைக்கி மழைன்றதுனால அவங்க உள்ளேயே வச்சுருக்காங்க. ஒரு 50 மாடுங்களுக்கு இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். மெயினாக இந்த மாடுங்களை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எல்லாம் உள்ளேயே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குதிரை வளர்க்குறாங்க. வீட்டுக்கும் ஒரு குதிரைனா இருக்குது இங்கே. அது ஏன் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. யாருக்கானா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் நான் நம்ம கண்ட்ரியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரியாக இருந்தால் இங்கே வயசானவங்களாம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊர் தாங்க பெருசாக இருக்குது, ஆனால் யாருமே வெளியே இருக்க மாட்டாங்க. பார்க்கும்போது ஒரு பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது. சொர்க்கமே என்றாலும் அது நம்பூரை போல வருமா.